அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் இது வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட பேர்களுக்கு நான் பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்த பேருக்குடையவங்க அவங்க பேருக்கு நான் பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த தர்மதுரை அப்படிங்கிற பேருடையவங்க அவங்க குடும்பத்திலையோ சொந்தக்காரங்கள்லையோ நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோடத்தி மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்த பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே தொழிலாக பார்த்துட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிடப்பிரியர் புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தெரியுமாவும் துல்லியமாகவும் பலன் சொல்ல உதவும். ஜோதிடப்பிரியர் புத்தகங்கள் லிஸ்ட்டை போகிறாங்க. ஸ்க்ரீனை ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டோட விளக்கங்கள் இந்த அறம் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வைக்கிடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகள் கர்ச்ச பேர் சூட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வம் அறியாதவங்க குலதெய்வம் அறிய, அஸ்ட்ரோனியூமராலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம். தர்மதுரை என்ற பேருக்கு நான் 50 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் சிரிச்ச முகமாக இருப்பீங்க. 2வது பாயிண்ட் நகைச்சுவை பிரியராக இருப்பீங்க. 3வது பாயிண்ட் அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தர் பேச்சு இங்கே நம்பிடவும் மாட்டீங்க. 4வது பாயிண்ட் அப்பா அளவு தாத்தாவுக்கு 2 தாரம் இருக்கும். 5வது பாயிண்ட் வீட்டில் வந்து மனைவி கைதாங்க ஓங்கி இருக்கும், மனைவியோட நிர்வாகம் தான் இருக்கும். 6வது பாயிண்ட் எமோஷனல் டைப்பாக இருப்பீங்க. 7வது பாயிண்ட் அம்மாவுக்கு வந்து நிம்மதி இல்லாத வாழ்க்கை, போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும். 8வது பாயிண்ட் இளம் வயதிலேயே அப்பா இழக்கக்கூடிய சூழ்நிலைகளோ அல்லது அதிகபட்சம் 40 வயசுக்குள்ளே அப்பா இழக்கக்கூடிய அமைப்புகளோ உண்டு. 9வது பாயிண்ட் வேகமாக சாப்பிடக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க. 10வது பாயிண்ட் சொந்த ஊர்லேயோ அல்லது பழகின ஊர்லேயே தான் வாழ ஆசைப்படுவீங்க. 11வது பாயிண்ட் வரட்டு பிடிவாத குணம் உண்டு. 12வது பாயிண்ட் படிக்கிற காலத்தில் படிப்பில் தடையவோ அரியரோ வச்சு தான் படிச்சிருப்பீங்க. 13வது பாயிண்ட் அப்பா குடும்பம் வந்து சாமியாடி குடும்பமாக இருக்கும். 14வது பாயிண்ட் ஏட்ட பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க. 15வது பாயிண்ட் அப்பா அழகனாக இருப்பார். 16வது பாயிண்ட் ஒரு குழந்தை உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கும். 17வது பாயிண்ட் அப்பா குடும்பம் வந்து பூர்வீக தொட்டு மாற்ற குடும்பமாக இருக்கும். 18வது பாயிண்ட் மைண்ட் டிப்ரெஷன் எப்போதுமே உங்கள்கிட்ட இருந்துகிட்டு இருக்குங்க. 19வது பாயிண்ட் வாகன யோகம் உண்டு. 20வது பாயிண்ட் வெஹிக்கிள் அடிக்கடி ஸ்க்ராட்ச் ஆகும். 21வது பாயிண்ட் அப்பாவுக்கு ஹெல்த் பிரச்சனைகள் இருக்கும் அல்லது ஃபைனான்சியல் பாதிப்புகள் இருக்கும். 22வது பாயிண்ட் இளம் வயதிலேயே அப்பா இழக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அல்லது ஹெல்த் பிரச்சனையோடய இருப்பார். 23வது பாயிண்ட் அம்மா மேலே வெறுப்புகள் இருக்கும். 24வது பாயிண்ட் அப்பா மேலே அதிகமான பாசத்தை கடந்த பக்தி உண்டு. 25வது பாயிண்ட் ஒரு குழந்தை உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும். 26வது பாயிண்ட் ஒரு அம்மனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டுங்க. 27வது பாயிண்ட் பெற்ற பிள்ளைகளுடன் சகஜமான உறவு இருக்காது. 28வது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் அதுக்குன்னு ஆர்கியூமெண்ட் செய்யக்கூடிய குணம் உண்டு. 29வது பாயிண்ட் வாய் பேச்சால் பிரச்சனையை சந்திப்பீங்க. 30வது பாயிண்ட் குதர்க்கமாக பேசுவதில் வல்லவராக இருப்பீங்க. 31வது பாயிண்ட் சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க. உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிட விரும்ப மாட்டீங்க. 32வது பாயிண்ட் அடிக்கடி ஹெல்த் பிரச்சனைகள் இருக்கும். 33வது பாயிண்ட் பூர்வீக தொட்டு மாறி இருப்பீங்க. 34வது பாயிண்ட் பூர்வீக சொத்துக்களில் வம்பு வழக்கு வில்லங்க பிரச்சனைகள் இருக்கும். 35வது பாயிண்ட் சொந்த வீடு யோகம் உண்டு. 36வது பாயிண்ட் பூர்வீக சொத்துக்கள்லாம் கைமாறி இருக்கும். 37வது பாயிண்ட் தூக்கம் சரியாக வராது. 38வது பாயிண்ட் வாலிப வயசில் ஒரு காதல் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிருக்கும். 39வது பாயிண்ட் சொந்தக்காரங்களாக எந்த சப்போர்ட்டும் இருக்காது, எந்த விதமான ஒற்றுமையும் இருக்காது. 40வது பாயிண்ட் அப்பா வழி சொந்தக்காரங்களை வெறுப்பீங்க. 41வது பாயிண்ட் அப்பாவுக்கு தடுமாற்றமான போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும். 42வது பாயிண்ட் ஆண் குழந்தை நினைச்ச மனக்கவலை இருக்குங்க. ஒரு ஆண் வாரிசு இல்லைங்கிற கவலையோ, ஆண் வாரிசு நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ அல்லது ஆண் வாரிசு ஃபியூச்சர் நினைச்ச ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். 43வது பாயிண்ட் இடம் வீடு சொத்தா லாபம் உண்டு. 44வது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கிட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட மாட்டீங்க. 45வது பாயிண்ட் இல்லாத வாழ்க்கையில் திருப்தி இருக்காது. 46வது பாயிண்ட் அம்மாவுக்கு ஹெல்த் பிரச்சனைகள் இருக்கும். 47வது பாயிண்ட் அண்ணா அக்கா கூட கருத்து வேறுபாடுகள் இருக்கும். 49வது பாயிண்ட் நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி, தொழில் செஞ்சாலும் சரி, இந்த நிர்ணய பிரச்சனை இருக்கும். 49வது பாயிண்ட் உங்கள் குடும்பத்தில் கன்னி உண்டுங்க. கன்னின்னு சொன்னால் குறைஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தை தான் கன்னின்னு சொல்லுவோம். அது தெய்வங்க. உங்களுக்கோ உங்கள் கூட பிறந்தவங்களுக்கோ உங்கள் அப்பா அம்மாவுக்கோ யாராவது ஒரு பெண் குழந்தை கண்டிப்பாக குறைஞ்ச வயசில் இறந்து போயிருக்கும். அது அவசியம் வழிபடணும். அது தெய்வங்க. கன்னி தெய்வ வழிபாட்டு முறைகள் A to Z அப்படிங்கிற புத்தகம் போட்டிருக்கிறேன். இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் டெலிகிராம் ஆப்புக்கு தொடர்பு பண்ணிங்கன்னா அந்த புத்தகத்தை நான் உங்களுக்கு அனுப்பிச்சிக்கிறேன். அதன்படி கன்னி தெய்வ வழிபாடு முறைப்படி செஞ்சுக்கோங்க. 50வது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்காள ஈஸ்வரி தாய் தாங்க. இத்துடன் தர்மதுரை என்ற பேருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. இந்த பேரை வச்சு 50 பலன் சொல்கிறேன் அப்படின்னு நாங்கள் ஜாதகத்தை வச்சு நான் அதிகமாகவும் துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.